ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் இன்ஃபுட்டி ரெசிபீஸ். பாருங்கள், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு கேட்டிங்கன்னா சுரைக்காய் கடையல். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அட் த சேம் டைம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டேஸ்ட் மட்டும் இல்லை, பயங்கர ஹெல்தி. முக்கியமாக இந்த கிட்னி இஷ்யூஸ் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே முக்கியமாக சம்மர் டைமில் இந்த ரெசிபி உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புக்கு தேவையான நீர் சத்து இது மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். பாருங்கள், இது சுரைக்காய், இது கொத்தமல்லி, பூண்டு, ரெட் சில்லி, க்ரீன் சில்லி, தக்காளி, வெங்காயம், இவ்வளோ தான். இப்போ அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குக்கர் எடுத்துட்டேன். குக்கரில் இது எல்லா பொருளும் அப்படியே ஆட் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எல்லாமே குக்கரில் ஆட் பண்ணிவிட்டேன். மஞ்சள்தூள், தேவையான மஞ்சள்தூளும் சேர்த்துட்டேன். உப்பு மட்டும் நான் சேர்க்கல. நம்ம 6 விசில் வந்ததுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு கடைஞ்சிட்டு அப்போ சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு. சரிங்களா? இப்போ நான் இதை அடுப்பில் ஏற்ற போகிறேன். ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 6 விசிலுக்கு அப்புறமா நான் இப்போ தான் குக்கரை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுடலாம். அவ்வளோதான், தயாராகிடுச்சு. இதோடு நம்ம தாளித்து மட்டும் கொட்ட போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷு. நீங்கள் பக்கத்தில் நிற்கவே வேண்டாம். எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி குக்கரில் போட்டுட்டிங்க அப்படின்னா 6-7 விசில் கூட வைக்கலாம். நல்லா மையணும். மஞ்சிருச்சு அப்படின்னா சூப்பராக இந்த கடையில் தயாராகிடும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃபைபர் ரிச்சு, கிரியாட்டின் லெவல், யூரிக் ஆசிடு, யூரினில் இருக்க சால்ட்டு எல்லாத்தையுமே இது கண்ட்ரோல் பண்ணிடும். அதே மாதிரி டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சம்மர் சீசனில் இந்த வெஜிடபிளை வாரத்தில் 2-3 தடவை நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உடம்பு டீஹைட்ரேஷன் ஆகாது. உடம்புல நீர் சத்தை இது தக்க வைக்கும். சரிங்களா? இப்போ நான் இது முடிச்சுட்டேன். எப்படி இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான சுரைக்காய் கடையல் சூப்பராக தயாராகிடுச்சு. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏற்கனவே நான் எல்லா பாயிண்ட்ஸும் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் நீங்கள் இதை அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2-3 தடவை நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இதுன்னா இந்த டிஷ்ஷை பற்றி நான் சொல்லலை, சுரைக்காய் அந்த வெஜிடபிளை பற்றி சொல்கிறேன். நீர் காய்கறிகள் எது நீங்கள் சாப்பிட்டாலுமே சம்மரில் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, வாட்டர்மெலனில் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி சுரைக்காய், பீர்க்கங்காய், சௌசௌ, முள்ளங்கி, பீட்ரூட், கேரட்டில் விட இந்த நாட்டு காய்கறிகளுக்கு நிறைய இது ஜாஸ்தி. பூசணிக்காய், பரங்கிக்காய், இது எல்லாத்துலேயுமே வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தி. ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் உமா சைனிங்காக மறக்காமல் உமாஸ் இன்ஃபுட்டி ரெசிபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சைடில் இருக்கிற ஆல் என்ற பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடும் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். சரிங்களா? டாட்டா, பை பை, டேக் கேர்.